விண்கலமானது விழுந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களை மீட்பதற்காக மற்றும் ஒரு கப்பல் அங்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் தொலைதூரத்திலே ஒரு சின்ன புள்ளி அவங்களால பார்க்க முடியும். அந்த வெசல் ஒன்றும் வந்துகிட்டு இருக்கு, அந்த கப்பல் ஒன்றும் வந்துட்டு இருக்கு. இதுல இருக்கக்கூடிய வீரர்களை பத்திரமாக மீட்டு தரைப்பகுதிக்கு கொண்டு செல்வதற்காக. தொடர்ந்து சர்வதேச விண்வெளி மையத்துக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் ஒரு விண்கலம் போயிட்டு வந்து அதற்கு தேவையான எரிபொருள் கொடுக்கறதா இருக்கலாம். அதெல்லாம் அங்கே இருக்கிறவங்க முதல்ல 4 மாதம் 5 மாதம் இருக்கிறாங்க, அவங்கள மாற்றி அடுத்தவங்க போகிறது. இந்த பயணம் வந்து இதாக நடக்கிறதா. அப்படி வர்றதுல இதுவரைக்கும் ரஷ்யாவிலேருந்து போகிறவங்க இருந்தாங்க, அதே மாதிரி நாசாவிலேருந்து போகிற மாதிரி இருந்துச்சு, எலான் மாஸ்கோட டிராகன் இருந்துச்சு. இது கூட சேர்ந்து தான் போயிங் இன்னொரு கலன் வந்துச்சு. அந்த கலனுடைய பயிற்சி நடக்கும் பொழுது தான் சுனிதா வில்லியம்ஸ் வந்து பயிற்சி விமானியாக தான் போகிறாங்க. அவங்க அதாவது டெஸ்ட் பைலட் அப்படிங்கும்போது அவங்க தான் லீடிங் அது மாதிரி வரும். அதான் டெஸ்ட் பண்ணுறவங்க, அவங்கள டெஸ்ட் பண்ணுறதில்ல, டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க போகிறாங்க. அப்போ போகும்பொழுது ஏற்பட்ட சில கோளாறுனால அதை சரி பண்ணி அவங்க இணைஞ்சிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அதே வகையில் திருப்பி வந்தாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா அப்படின்னு பல கேள்விகள் இருந்ததுனால ஆள் இல்லாத கலனாக திரும்பி வந்துச்சு. இப்போ ஆள் இல்லாமல் திரும்பி பத்திரம் வந்துருச்சு. இப்போ முதல்லையே இந்த மாதத்துக்கு ஒரு முறை 2 மாதத்துக்கு ஒரு முறை போகக்கூடிய கலன்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய திட்ட வரையறை இருக்கும். அந்த திட்ட வரையறை கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னே பண்ணியிருப்பாங்க. அதனால தான் சுனிதா வில்லியம்ஸ் இருந்தாலும் கூட அதுக்கு முறை 2-3 முறை போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதில் சகஜமாக போயிட்டு வந்தது தான். அதே மாதிரி தான் இப்போ அதற்கான நேரம் வந்துங்காட்டி அதே போயிட்டு வர கலனில் தான் அவங்க திரும்பி வர்றாங்க. அந்த வகையில் நாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு விமானம் ஏற சமயத்தில் அந்த விமான கோளாறு அப்படிங்கால தடப்பட்டுருச்சு. ஆனால் அடுத்த விமானம் உடனே ஏற முடியாது. நான் அதுக்காக ரிசர்வ் பண்ணவங்க இருப்பாங்க, அதுக்கடுத்து ரிசர்வ் பண்ணிருப்பாங்க. எந்த விமானம் கிடைக்காது அது கடிச்சு வரணும். அப்படி வரும் பொழுது நமக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். உறவினர்களாக இருந்தோம்னா அந்த விமானத்தை வர வேண்டிய இந்த விமானம் தள்ளி வந்துருச்சு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நான் பார்க்குறேன். இதையும் கூட பார்த்தீங்கன்னா இதை விட அதிக நாட்கள் சுனிதா வில்லியம்ஸே இதை விட அதிக நாட்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க கூட போனவங்களும் அவங்களும் இன்னொருத்தர் போனார் இல்லையா, அவரும் இவங்க கூட இருந்திருக்காங்க. இதை தாண்டி சுனிதா வில்லியம்ஸே இதை விட அதிக நாட்கள் முதல்ல இருந்திருக்காங்க. இது எல்லாம் தாண்டி இவங்க போய் சில நாட்கள்லேயே அந்த சர்வதேச விண்வெளி மையத்துக்கான கமாண்டராக இவங்க தான் நியமித்தாங்க. கடைசி வரைக்கும் கூட இதை பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்ன வரைக்கும் கூட அவங்க தான் அந்த பொறுப்பில் இருந்தாங்க. அந்த பொறுப்பில் மற்ற 7 பேருக்கு தலைமை தாங்கி இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க உடல்நலமும் உள்ளமும் சிறப்பாக இருந்த காட்டி தான் அவங்க இருந்திருக்காங்க. அதனால எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி நான் பார்க்கல. அதாவது அவங்க காமிச்சிட்டாங்க. இப்போ இன்னொரு முறை கூட அதிகமாக என்ன தனியொரு மனிதன் யாருக்குமே இப்போ விமானம் ஏற போகிற சமயத்தில் நிறுத்தி வச்சுட்டு அடுத்த விமானம் 9 மாதம் பண்ணால் யாருக்குமே ஒரு மனமனைதாக இருக்கும். அதை தாண்டி அவங்க வந்துட்டாங்கப்பா. இந்த அதாவது அந்த இடத்துல என்ன நிகழுமோ அதை தாண்டி இன்னொரு மன உளைச்சல் இருக்கும், அதையும் தாண்டி அவங்க வந்திருக்காங்க. அந்த விஷயத்தில் வரும்பொழுது கிட்டத்தட்ட என்ன பொறுத்தளவுக்கு திரும்ப சொல்ற மாதிரி ஒரு விமான பயணம் மாதிரி இப்போ உருவாகிட்டு இருக்கு. இது சுனிதா வில்லியம்ஸின் 3வது விண்வெளி பயணம் இது. முதல் பயணத்தில் 194 நாட்களையும் 2ஆம் பயணத்தில் 127 நாட்களையும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் செலவிட்ட சுனிதா வில்லியம்ஸ் இம்முறை கிட்டத்தட்ட 284 நாட்களை செலவிட்டிருக்கிறார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் நாசாவில் விண்வெளி வீரர் ஆனது எப்படி? சுனிதா வில்லியம்ஸ் பிறந்தது படித்தது எல்லாம் அமெரிக்கா தான் என்றாலும் அவருடைய தந்தையின் பூர்வீகம் இந்தியா. குஜராத்தின் மெக்சானா மாவட்டத்தில் உள்ள ஜுலாசன் கிராமம்தான் சுனிதாவின் தந்தை தீபக் பாண்டாயா பிறந்து வளர்ந்த இடம். விண்வெளி பயணங்களுக்கு பின்னரும் இந்த கிராமத்திற்கு ஓரிரு முறை சுனிதா வில்லியம்ஸ் வந்து சென்றிருப்பதாக கூறுகின்றனர் அவரது கிராமவாசிகள். சுனிதா வில்லியம்ஸின் தந்தையின் பூர்வீக வீடு சற்று பழுதடைந்த நிலையில் இன்னமும் இந்த கிராமத்தில் உள்ளது. சுனிதா வில்லியம்ஸின் தந்தை தீபக் பாண்டாயா 1957ஆம் ஆண்டு மருத்துவ மேற்படிப்புக்காக அமெரிக்கா சென்றார். அங்கு ஊர்சுலின் போனியை மணந்து கொண்டார். இந்த தம்பதிக்கு 1965ஆம் ஆண்டில் சுனிதா வில்லியம்ஸ் பிறந்தார். தற்போது சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி வீரராக துணிகர பயணங்களை மேற்கொண்டிருந்தாலும் அவரது தொழில்முறை வாழ்க்கை கடற்படையில்தான் தொடங்கியது. நாசா அளிக்கும் தகவல்களின்படி 1983ஆம் ஆண்டு சுனிதா வில்லியம்ஸ் ஆனாபோலிஸில் உள்ள அமெரிக்க கடற்படை அகாடமியில் இணைந்தார். அங்கு தனது பயிற்சியை முடித்துக் கொண்ட அவர் 1989ஆம் ஆண்டு கடற்படையில் பயிற்சி விமானியாக இணைந்தார். பின்பு போர்க்கள விமான பயிற்சியையும் பெற்றார். 1992ஆம் ஆண்டு மியாமியில் ஆண்ட்ரூ சூறாவளி தாக்கிய போது மீட்பு பணிகளில் சுனிதா ஈடுபட்டார். கடற்படை பணியின் போது 30 வகையான ஏர்கிராப்ட்களை இயக்கியதோடு 3000 மணி நேரத்திற்கு மேலாக வானில் பறந்த அனுபவமும் சுனிதாவுக்கு உண்டு.
விண்வெளி வீரர் பணிக்காக தேர்வு செய்யப்பட்ட போது சுனிதா வில்லியம்ஸ் அமெரிக்க விமானம் தாங்கி போர்க்கப்பலான USS சைபானில் பணியமர்த்தப்பட்டு இருந்தார். ஆனால் 1998ஆம் ஆண்டில் நாசாவில் விண்வெளி வீரராக சுனிதா தேர்வு செய்யப்பட்டார். அதன் பின்பு அங்கு அவருக்கு எக்கச்சக்க அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் குறித்த விளக்கங்கள் கொடுக்கப்பட்டதாக நாசா கூறுகிறது. சர்வதேச விண்வெளி நிலைய அமைப்பு எப்படி இயங்கும், அங்கே எப்படி வாழ்வது, அதே போல நீருக்கடியில் காடுகளில் பிழைத்திருப்பது எப்படி என்பதும் உடல் மற்றும் மன ரீதியிலான பயிற்சிகளும் வழங்கப்பட்டன. தீவிர பயிற்சிகள் மற்றும் மதிப்பீடுகள் எல்லாம் முடிந்த பிறகு மாஸ்கோவில் உள்ள ரஷ்ய விண்வெளி நிறுவனத்தில் பணியாற்றினார். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் மனிதர்கள் நீண்ட நாட்கள் தங்கி ஆராய்ச்சி உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வதற்காக சென்ற எக்ஸ்பெடிஷன் 1 குழுவுடன் அங்கே அவர் பணியாற்றினார். புளோரிடாவில் நீருக்கடியில் உள்ள ஆய்வகத்திற்கு விண்வெளி வீரர்கள், விஞ்ஞானிகள், பொறியாளர்களை அனுப்பி விண்வெளி தொடர்பான ஆய்வுகளை நாசா மேற்கொள்கிறது. இந்த திட்டத்திற்கு நீமோ என்று பெயர். அதன்படி நீமோ 2 குழுவில் இடம்பெற்றிருந்த சுனிதா வில்லியம்ஸ் நீருக்கு அடியிலான வாழ்விடத்தில் 9 நாட்கள் இருந்துள்ளார். இத்தனை விஷயங்களை முடித்த பிறகு சுனிதாவின் விண்வெளி கனவு 2006ஆம் ஆண்டு சாத்தியமானது. முதன்முறையாக அந்த ஆண்டு இறுதியில் டிசம்பர் 9ஆம் தேதி எக்ஸ்பெடிஷன் 14 குழுவுடன் விண்வெளிக்கு பயணப்பட்டார்கள் கழித்து நிகழ்ந்தது. இம்முறை ரஷ்யாவின் சோயுஸ் DMA-05M விண்கலத்தின் மூலம் கசகஸ்தானிலிருந்து 2012 ஜூலை 15ஆம் தேதி விண்வெளிக்கு பயணப்பட்டார். அதே ஆண்டு நவம்பரில் பூமி. அப்போ கீழே இருந்து மேல போகும்போது, பூமியிலிருந்து விண்வெளிக்கு போகும்போது 2 பேர் அதுல போனாங்க. 2 இருக்கைகள் காலியா வச்சு எடுத்துட்டு போனாங்க. ஏன் காலியா எடுத்துட்டு போனாங்கன்னா இவங்க திருப்பி கொடுக்கறதுக்காக. ஸோ அந்த 2 பேர் மேல போனாங்க. இப்போ சுனிதா வில்லியம்ஸ் இவங்களோட சேர்ந்து அந்த மொத்தம் 4 பேர். அந்த க்ரூ 9 அப்படிங்கிற அந்த விண்கலத்துல தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த விண்கலம் கடந்த 6 மாதமாக இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லயே தான் பார்க் பண்ணியிருக்கோம். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ நீங்க ஒரு டாக்டர்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு எமர்ஜென்சி வார்டில் வேலை செய்யற டாக்டர். நீங்க உங்க காரை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்க, பார்க்கிங்ல போட்டு உள்ள வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட ஷிஃப்ட் முடியுது. உங்களுடைய இன்னொரு டாக்டர் அவருடைய காரை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வராரு, அவர் பார்க் பண்றாரு, அவர் உள்ள வராரு, நீங்க 2 பேரும் கை கொடுக்குறீங்க. நீங்க 11வது பெட்ல இருக்கிற ஆள் கொஞ்சம் பார்த்துக்கப்பா, அவர் கொஞ்சம் இதுவா இருக்கிறாரு, 22 இதாயிடுச்சு, வெக்கெட் ஆயிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவீங்க இல்லையா? உங்க எமர்ஜென்சி வார்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நீங்க உங்க கார்ல ஏறி அவ்வளவுதான். ஸோ சுனிதா வில்லியம்ஸை காப்பாத்துறதுக்காக இந்த 10வது க்ரூ டிராகன் அப்படிங்கிற இந்த விண்கலம் போகும். 4 பேரை கூட்டிட்டு போயிருக்கு. அந்த 4 பேருக்கு இப்போல இருந்து ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் 6 மாசம் அவங்க வேலை செய்யணும். ஒவ்வொரு டீமும் 6 மாதம் அங்க இருக்கும். அப்படிதான் சுனிதா வில்லியம் தன்னுடைய அந்த மாதிரியான ஒரு விண்கலம், ஒரு குட்டி சின்ன ஆட்டோவோட கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கும், 4 பேர் உட்கார்ற மாதிரி. அந்த விண்கலத்துல விண்ணிலிருந்து பூமிக்கு வர வரைக்கும் நமக்கு வேண்டிய சுவாசிக்க வேண்டிய காற்று போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ திரும்பத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, நம்ம இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து அந்த விண்கலத்துக்குள்ள போகணும். இப்போ நம்ம 2 ரயில் பட்டியை இணைச்சிருப்பாங்க இல்லையா? அந்த 2 ரயில் பட்டியை இணைச்ச இடத்த பார்த்தீங்கன்னா 2த்துக்கு நடுவில் பலகை மாதிரி இருக்கும், ஒரு கூண்டு மாதிரி இருக்கும். அதுக்குள்ள தான் நம்ம ஒரு இதுல இது இருப்போம் இல்லையா? அது மாதிரி அந்த சர்வதேச விண்வெளி நிலையம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த விண்கலம். இந்த 2த்துக்கு நடுவில் ஒரு இணைப்பு இருக்கும். ஆனா இது காற்று வெளியேற முடியாதபடி சீல் பண்ண இணைப்பா இருக்கும். ஏன்னா காற்று வெளியேறுச்சுன்னா உள்ள இருக்கிற காத்துல வெளில வந்து அது மாதிரி சீல்டா இருக்கும். ஸோ அதுல இவங்க அப்படியே அந்த விண்கலத்துக்குள்ள போனதும் விண்கலத்தினுடைய கதவை மூடிடும். கதவை மூடி 2த்துக்கும் இடையில ஒரு தடுப்பை போட்டுருவோம். தடுப்பு போட்ட பிறகு சில மணி நேரம் அந்த விண்கலத்துல இருக்கக்கூடிய கருவிகள்லாம் சரியா இயக்குதா, போதுமான எரிபொருள் இருக்கா, இன்ஜின் சரியா வேலை செய்யுதா போன்ற விஷயங்கள் எல்லாம் செக் பண்ணுவாங்க. செக் பண்ண பிறகு இப்போ ரயில் நிலையத்துல பாத்தீங்கன்னா சில சமயம் ரயில் பெட்டிகள் 2 பிரிச்சிருவாங்க இல்லையா? அது மாதிரி இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து இந்த விண்கலத்தை பிரிச்சிருவாங்க. பிரிச்ச பிறகு அந்த விண்கலம் பூமியை சுத்திட்டு ஒரு சரியான ஒரு இடத்துக்கு மேல வரும்போது அந்த விண்கலத்துல இன்ஜினை நம்ம இயக்கினா அது விண்கலம் பூமியை நோக்கி வரும். பூமியை நோக்கி பூமிக்குள்ள அது என்டர் ஆகும்போது பேராசூட்லாம் ஓப்பன் ஆகி அதனுடைய விழற வேகத்தை குறைச்சி பாதுகாப்பான வேகத்துல கடல்ல விழும். கடல்ல விழுந்ததும்
அதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில இருந்து பலூன் மாதிரியான ஒண்ணு காத்து வந்து அது வந்து அப்படியே பறக்கும். அப்போ வந்து ஒரு கப்பல்ல அங்க போய் அதுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் கப்பலுக்குள்ள ஏற்றிப்பாங்க. இதுதான் வந்து நடக்கிற விஷயம். இப்படிதான் வந்து விண்கலத்துக்கும் இடையில ஒரு கதவு இருக்கும். அந்த கதவு தான் ஹேட்ச். அந்த கதவை மூடிட்டோம்னாக்க ரெண்டுத்துக்கும் இடையில வந்து காத்து போகாதபடிக்கு வந்து ஒரு தடுப்பு வந்து ஸோ நம்ம பிரிஞ்சு வந்துடலாம். அதான் வந்து ஹேட்ச். இப்போ டாக்கிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்க கப்பல் வந்து ஒரு துறைமுகத்துல வந்து நிக்கிறது வந்து பேர் டாக்கிங்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த விண்கலம் வந்து சர்வதேச விண்முடியில சேர்ந்துக்கிறது, இணைந்துக்கிறது, இணைஞ்சு அதுல வந்து ரெண்டும் வந்து சீல்டா இணைஞ்சிச்சுன்னு சொன்னாக்க நடுவில் இருக்கிற வழியால இதுல இருந்து ஆட்கள் அங்க போகலாம், அங்க இருந்து ஆட்கள் இங்க வரலாம். அந்த மாதிரியான ஒரு பாதை ஏற்படுத்துறது தான் டாக்கிங். இது அப்படியே பிரிச்சாதான் அன்டாக்கிங். அதாவது இப்ப சேர்ந்துருக்கு அது அன்டாக்கிங். அன்டாக்கிங் பண்ணாதான் நீங்க பூமிக்கு வரணும். இப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்துல நம்ம வந்து விண்கலம் சுத்துதுன்னு வச்சுக்கோங்க. அந்த விண்கலத்தினுடைய வேகத்தை அதிகரிச்சீங்கன்னா விண்கலத்தினுடைய உயரம் அதிகமாயிடும். வேகத்தை குறைச்சிங்கன்னா அந்த விண்கலத்தினுடைய உயரம் கம்மியாகும். அப்போ பூமிக்கு வரணும்னா என்ன பண்ணணும்னா விண்கலத்தினுடைய வேகத்தை குறைக்கணும். குறைக்கிறதுனா எப்படி குறைக்கிறது? பூமியிலன்னா நீங்க கார்ல பிரேக்க போட்டுக்கலாம், ரைட்? பட் ஆனா விண்ல எங்கேருந்து பிரேக்கு? சக்கரம் ஒன்றும் கிடையாது, எதுவும் கிடையாது இல்லையா, உராய்வு எதுவும் கிடையாது இல்லையா. அப்ப என்ன பண்ணணும்னா விண்கலம் போற திசையில நம்ம ராக்கெட்டை செயல்படுத்தினா விசை இந்த பக்கமா வந்து இதனுடைய வேகம் கம்மியாகும். அது பேர் தான் டிஆர்பிட் பர்ன். அந்த பர்ன்னா அந்த ராக்கெட்டை ஃபயர் பண்ணது தான் பர்ன்னு பேரு. அந்த டிஆர்பிட் பர்ன்னா விண்கலம் போற அதே திசையில நம்ம வந்து ராக்கெட்டை செயல்படுத்துறோம். விண்கலத்தை மேல அனுப்பும் போது நம்ம எந்த டைரக்ஷன்ல போகணுமோ அதுக்கு எதிராக ராக்கெட்டை செயல்படுத்துறோம் இல்லையா. அப்படி இல்லாம இது வந்து அதே டைரக்ஷன்ல செயல்படுத்துறோம். அதான் ஸ்பிளாஷ் டவுன்னா ஒண்ணும் இல்லைங்க. அந்த விண்கலம் வந்து பூமியில வந்து கல் மாதிரி விழும்போது வந்து பேராசூட்லாம் ஓப்பன் ஆகி 4-5 விதமான பேராசூட்லாம் ஓப்பன் ஆகி வேகத்தை மட்டுப்படுத்தும். அந்த மட்டுப்படுத்தின அந்த விண்கலம் வந்து ஒரு குறிப்பிட்ட வேகத்துல, அதாவது வந்து உடையாத ஒரு வேகத்துல, பாதுகாப்பான ஒரு வேகத்துல தண்ணியில வந்து கடல் தண்ணியில வரும். அப்போ வந்து ஸ்பிளாஷ் ஆகும். வந்து பூமியில இருக்கிற மாதிரி ஈர்ப்பு விசையினுடைய இழு விசை இல்லை. பூமியில நான் நின்னாலே பூமி என்ன பிடிச்சி எடுக்குது. அதை எதிர்த்து என்னுடைய எலும்பு வந்து என்